இரண்டாம் வசனம் வாசிப்போம். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தேவன் நியாயாதிபதி. தேவன் யார்? அவர் ரட்சகராய் வந்தார். இனி எப்படி வரப்போகிறார்? அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதனால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? நியாயம் இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் நீங்கள் ஆபீஸ்ல ஒரு வேலை செய்ய சொன்னா நியாயம் நம்ம அங்க போயிட்டு நம்ம கண்ட விதமாக நம்ம வேலை செய்ய முடியாது. எங்க போனாங்க நம்முடைய நியாயம் எப்படி இருக்கிறது அதை நாம் படிப்பு இடத்துல அவங்க பார்ப்பாங்க. என்னது எந்த ஒரு வேலை இருக்கு அதுல ஒரு நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாதபடிக்கு எனக்கு ஏற்றபடி அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலையை கொடுத்த நபருக்கு ஏற்றபடிதான் சொல்லுங்க வேலை செய்யணும். இல்லைங்க என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படி அல்ல. நீ காலையில் தான் அந்த சங்கீதத்தை உங்கள் யாவருக்கு நான் பண்ணுங்க அனுப்பியிருக்கேன். அநேகர் பார்க்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி யோசிக்கிறது தெரியாது. ஆனால் தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. அவருடைய சந்நிதிக்குள்ளாக என்னுடைய நியாயம் பண்ணமா வெளிப்பட வேண்டும். வெளி தோற்றமான ஒரு வழிபாடை தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்பட வேண்டும். நியாயம் வெளிப்படுவதாக. உங்களுடைய கண்கள் எதை நோக்குவதாக? நியாயமானவைகளை நோக்குவதாக. நான் செய்வது எனக்கு நியாயமாய் இருக்கலாம். தேவ பார்வைக்கு அது நியாயமாய் இருக்கிறதா? தேவ பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது? தேவ பார்வைக்குத்தான் நானும் சரி நீங்களும் சரி. யார் பார்வைக்காய் வருகிறோம்? இங்கே தேவனுடைய பார்வை. காண்கிற தேவனை ஆராதிக்கிறோம். இங்கே உலாவுகிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம இம்மட்டுமா எவ்வளவு கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தா, எவ்வளவு தேவைகளை கொடுத்தா, உண்பதற்கான உணவை கொடுத்தா, உடுவதற்கான உடையை கொடுத்தா, தங்குவதற்கான வீட்டை கொடுத்தா, தவறாதவரின் தேவையெல்லாம் கொடுக்கிறாரே. அவர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? எதிலாவது ஒரு அநியாயத்தை காண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. அதனால் நாம் செய்கிற அத்தனையும் யார் பார்வைக்கு தான்? தாவீது சொல்கிறார், உங்களுடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உங்களுடைய சந்நிதியினுடைய சன்னதிக்கு வரையா? சன்னிதானத்தை என்ன பண்ற? நான் வரேன். யாருக்கு வரனாலே தேவனுக்காக வருகிறேன். நான் பிரசங்கித்தாலும் கூட நான் யாருக்காய் வருகிறேன்? அவருடைய சந்நிதிக்கு வருகிறேன். அங்கே எது வெளிப்பட வேண்டும்? நியாயம் வெளிப்பட வேண்டும். நீங்கள் பணி செய்கிற இடத்துல நியாயம் வெளிப்பட்டால்தான் அந்த பணியை கொடுத்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த எஜமானுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நியாயமா இருக்கிற இருக்காங்க, நியாயமா இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அவன் முழுமையான ஒரு பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அதுதான் அந்த அந்த பணியை கொடுத்த எஜமானுக்கும் அந்த ஒரு பெரிய ஆபீசருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ மற்ற காரியத்தில் எல்லாம் நியாயம் இருக்கிறது. தேவ காரியத்தில் மாத்திரம் என்ன முழுமையான நியாயம் இல்லாதபடி இருக்கிறது? நியாயமா நாம் செய்வது, நாம் செய்கிற ஒரு காரியம் நியாயமா இருக்கிறதா? தாவீது வாழ்க்கையிலே அவர் பல காரியங்களை செய்தாலும் கூட அவர் சன்னிதானம் செய்கிறார். அவருடைய நியாயம் வெளிப்படுவதாக. நம்முடைய கண்கள் எதை நோக்குவதாக? நியாயமானவர்களை நோக்குகிறவர். நியாயம் வெளிப்பட்டால் நியாயமானவர்களை, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் தான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் தான். ஆனால் எதை பார்க்கிறவராய் இருக்கிறார்? யார் நியாயத்தை? என் நியாயத்தை, உங்கள் நியாயத்தை, உங்களுடைய காரியத்தை குறை சொல்ல அல்ல. நான் என் நியாயத்தை காண்கிறவராக, என் நியாயம் அவர் சமூகத்தில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். ஒன்று யோவான் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரிய நம்முடைய இருதயம் என்னதுங்க? மற்ற யாரும் என்னை குற்றவாளி என்று தீர்க்க வேண்டியதல்ல, என்னுடைய இருதயமே என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறது. எனக்குள் நியாயம் இல்லாவிட்டால் இதை நான் பண்ண மனசாட்சி என்ன பண்ண குற்றவாளி என்றுதான் சொல்லும். நான் உங்களை குற்றவாளி என்று சொல்ல வேண்டியதல்ல, நீங்கள் என்னை பார்த்து குற்றவாளி என்று சொல்வதல்ல. என் இதயமே யாருங்க? எதையுமே சொல்லுங்க, இது நியாயமா? வெளியே சொல்வது வேறு, எதை சொல்லுங்களா இது நியாயமா?
இது நல்லா இருக்கா? சொல்லுங்க. யாருடைய இதெல்லாம் அப்படி சொல்லியிருக்குது? சொல்லுங்க. யாருக்காவது இதயம் வந்திருக்குங்களா? இது நல்லா இருக்கா? இது நியாயமா? உனக்காக தானே ஒரு சபை இருக்கிறது, நியாயமா? என்னுடைய இருதயமே என்ன செய்கிறது? என்னை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், அப்ப உன்னுடைய மனசாட்சி என்பது இருக்கிறது அல்லவா? நமக்கு என்ன இருக்குங்க? மனசாட்சி இல்லைங்களா? ஆனால் தைரியமாய் தேவ பார்வையில் தாவீது சொல்லுகிறார், என் நியாயம் உம்முடைய சன்னிதானத்திலே வெளிப்படுவதாக. பாருங்க என் நியாயத்தை. இங்கே யோவானிலே சொல்லுகிறார், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். நீங்களும் நானும் யோசிப்பது போல ஒரு சிம்பிள் என்ன கிடையாதுங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரிய தேவனை வழிபட வந்திருக்கிறோம். என் மனசாட்சி என்னை குற்றவாளி, என் இதயமே என்னை குற்றவாளி என்று சொன்னால், அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என தீர்க்காதிருந்தால் இருதயம் என்ன பண்ணுங்க? நீங்க வேலைக்கு போறீங்க, முழுமையா போனதான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? மனசு குத்தா இல்லைங்களா? நீங்க முழுமையா போகாம அரைக்குறையா போன எப்படி இருக்கும்? சொல்லுங்க. கர்த்தர் நேசிக்கிறாருங்க. கடந்த வாரம் தியானிச்சோம் சொன்னாங்க, தான் நேசிக்கிறவளை தேவன் செய்கிறார், சிச்சிக்கிறார், பேசுகிறார், உணர்த்துகிறார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அது நியாயம் அல்ல. அது நியாயம் அல்ல. நம்முடைய இதயமே நம்மை குற்றவாளி என்று இந்த சபை விட்டுருங்க. சபையுடைய காரியம் உங்களுக்கு ஆழமா தெரியல. நீங்க செய்யற வேலையை எப்படி இருக்கிறீங்க? அது எவ்வளவு நியாயத்தோடு, நேரத்தோடு, காலத்தோடு கரெக்டா பர்ஃபெக்டா முடிச்சா என்ன பண்ண? ஒரு பெயரை வாங்கினது நல்லா முடிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? நான் கொடுத்த வேலை என்ன பண்ணுவீங்க? சிறப்பா முடிச்சிட்டீங்க. ஆனா தேவ பார்வையிலே முடித்திருக்கிறோமா? என்னுடைய இதயமே என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறது. கர்த்தர் விரும்புவதனால் தான் பேசுகிறார். என்னை விரும்புகிறார், அதனால்தான் என்னோட கூட பேசுகிறார். பேசுகிற வார்த்தை எனக்கு, பிற்பாடுதான் உங்களுக்கு. நானே சுவைக்காம உங்ககிட்ட கொடுத்தேன் யோசிச்சு பாருங்க. நான் சுவைக்க வேண்டும். சுவையான உணவு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற அளவுக்கு உணவாய் இருப்பதினாலே நான் சுவைக்காம என்னுடைய பசியை நான் தீர்க்காம மற்றவருடைய பசியை தீர்ப்பது அதெல்லாம் கிடையாதுங்க. என்னுடைய பசியை நான் தீர்த்துக்கணும். என்ன பண்ணுங்க? தனக்கு மிஞ்சிதான். அது போல நான் முதல்ல என்ன பண்ண? எனக்கு தான் இது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. நான் உள்வாங்குகிறேன். வசனம் கிடைத்தவுடன் உட்கொண்ட எனக்கு அவசியம். அப்பதான் நான் ஆவியில வளர முடியும், அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த முடியும், அவருடைய வருகையிலே காணப்பட முடியும். அதனால் இன்றைக்கு நியாயம் எப்படி இருக்கிறது? தேவ சன்னிதானத்துக்கு வந்து இருக்கிறோம். யார் சன்னிதானத்துக்கு? தாவீது சொல்கிறான், உம்முடைய சந்நிதியிலே என் நியாயம் வெளிப்படுவதாக. அவருக்கு எனக்கு என்ன உறவு? அதுக்கப்புறம் தான் மற்ற உறவு. அந்த உறவிலே என் மனசாட்சி என்னை குற்றவாளி என்று தீர்க்குமானால், படிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து தைரியமா பேசலாம். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான உரிமை கொடுத்திருக்கிறாரு. என் மனசே என்ன குற்றவாளின்னு சொன்னா எனக்கு எப்படி தைரியம் வரும்? தைரியம் எனக்கு வராதுங்க. என் மனசாட்சி என்னதுங்க? தைரியமா போயிட்டு நான் ஒரு 10 நாள் லீவ் போட்டு 1 மாசம் சம்பளம் கட்டா எப்படி தைரியமா கேட்க முடியும்? முடியுங்களா? முடியுமா? யாராவது கேட்க முடியுமா? ஒரு 10 நாள் நோய்வாய்ப்பட்டா பரவாயில்ல, போயிட்டு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன பண்ண மாட்டீங்க? அது ஒரு பாதி சம்பளமாவது கிடைக்கும் இல்லைங்களா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் பண்ண முடியும், பாதி சம்பளம் தரீங்க. அப்படி இருக்கின்ற போது தேவன்கிட்ட எப்படி தைரியமா நான் பேச முடியும்? தைரியமா நான் அவர்கிட்ட அவரை பத்தி பேச முடியும்? என் மனசாட்சி என் நியாயம் தேவ சமூகத்தில் வெளிப்பட்டால் தான் நீங்க இருந்து பேச முடியும். எனக்குள்ளே நியாயம் இல்லாவிட்டால் நான் தைரியமா பேச, மனசாட்சி என்னுடைய இதயமானது தைரியமா இருந்தால் தான் தைரியமா பேச முடியும். கர்த்தர் சமூகம் இது மனுஷனுடைய ஐக்கியம் என்ன கிடையாது. நீங்களும் நானும் வந்திருக்கிற இடம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். யாருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? நேற்று கூட உபவாச கூட்டம் அநேகருக்கு அந்த செய்தி அனுப்பிதான் இருந்துங்க.
எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிற அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அது நியாயமா? சபையின் ஒழுங்கு அது. உபவாச கூட்டம் என்பது யாருக்கும் ரோட்ல போறவங்களுக்கு கிடையாது. கூடுகிற நமக்குத்தான் அந்த ஒழுங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவ காரியத்திற்குள்ளாய் நான் ஒழுங்கில்லாவிட்டால் ஒரு பெரியவருங்க அவரு. யாருங்க? நேற்று 80வது சுதந்திரத்தை அரசாங்கம் கொண்டாடுச்சு இல்லைங்களா? அரசாங்கம் என்ன பண்ணிச்சிங்க? கொண்டாடுச்சு. அது கூட ஸ்டேட்டஸ் போடுறோம். என்ன பண்றது? கொண்டாடுகிற அந்த சிஎம் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க போறாரா? கொடுக்க போறாரா? வருவாரா வரீங்க? ஆனா உங்களை தேடி இயேசு வருகிறாரே. இனி அது போல என்ன பண்ணாதீங்க, அவங்கள மனசார வச்சு என்ன பண்ணுங்க. வெளியில எல்லாம் நீங்க என்ன காட்டாதீங்க. என்ன பண்ண வெளியில என்ன பண்ணாதீங்க. அதெல்லாம் அது ஒழுங்கு அல்ல. நியாயமா? அவர் வருவாரா? யார் வருவா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் யார் வருவார்? இந்த சிஎம் வருவாரா? இல்ல முன்னாள் சிஎம் வருவாரா? பிரதமர் வருவாரா? யார் வருவார்? ஒரு பெரியவர் என் பிரச்சனையை தீர்க்க வருகிறாரே. என் நியாயம் எப்படி இருக்க வேண்டும் அவர் பார்வைக்கு? என்னுடைய மனசு எப்படி சொல்ல வேண்டும்? தைரியமா இருக்கிறேன் இல்லைங்களா நான் அவர்கிட்ட. அப்பதான் அவர்கிட்ட தைரியமா போய் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும் எனக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் தான். சிறுநதிகள் தோட்டத்தை கெடுக்கிறது. சிறு துளிதான் பெரு வெள்ளம். சின்ன சின்ன காரியம் தான், சிம்பிள் தான். நீங்க செய்யறது ஒண்ணும் பெருசா என்ன பண்ணுங்க. நீங்க விபச்சாரம், கொலை செய்யறது அதெல்லாம் பெருசா சின்ன சின்ன மிஸ்டேக். அதுங்க சின்ன சின்ன காரியம் தான் நம்மளை அப்படி தூரமாகிட்டே இருக்கும். என்னுடைய மனமே என்னை குற்றவாளி என்று சொல்லிவிட்டு நான் குற்றவாளி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நேரம், சபையின் ஒழுங்குகள் எல்லாம் உலகத்தினுடைய அளவுகளுக்குள்ளாய் எவ்வளவு கருத்து இருக்கிறது, எவ்வளவு கவனம் இருக்கிறது. இதை விட அது சிறந்ததா இருக்கிறது. இதை விட, தேவனை விட, ஒரு பெரியவனை விட அந்த காரியம் இப்படி இருக்கிறதுக்கு சொல்லுங்க, ஒரு பெருசா இருக்கு. ஒரு பெருசா இருக்கு. அந்த காரியத்தின் மூலமா தான் வாழ்க்கையை யோசிக்கிறோம். அல்ல, உணர்ந்ததை எழுப்புகிறவர் தேவன். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர் தேவன். நம் வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்கிற என்னுடைய நியாயம் எப்படி இருக்க வேண்டும்? நியாயம் வெளிப்படுவதா? நான் செய்திக்குள்ள போகல. கர்த்தர் இதை உணர்த்தினார். அதை எடுத்து நான் பண்றேன், பேசிட்டு இருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா ஏதோ நினைச்சிட்டு நான் பண்றேங்க, வரோம் போறோம். கண்ணீர் துளியை கூட கணக்கில் வைக்கிறவர். அவ்வளவு ஒரு கரிசனையானவர். அவர் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு அவர் நம்மை பார்க்கிறவராய், உரிமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு எனக்கு தாங்க உறவு. யாருக்கு? எனக்கு அவருக்கு தான் உறவு. அதுக்கப்புறம் தான் மற்ற என் உறவெல்லாம். மற்ற உறவெல்லாம் அதற்கு நிற்க வைத்தது யார்? என்னை நீங்க அழைத்துக் கொண்டு வந்தது நானா? நீங்களா வந்தீர்களா? அவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்தார் ஆராதிக்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளை மாற்றி ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்திக் கொண்டு வருகிறார். அவரால் தான். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவ சன்னிதானத்திலே இருக்க வேண்டும். நியாயம் வெளிப்படுவதாக. உங்களுடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. அப்போ நியாயம் இல்லாவிட்டால் அவர் கண்கள் யாரை பார்க்காது? என்னை பார்க்காது. என்னை பார்க்கவே பார்க்கா. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவினாலும் கூட நீதிமான்கள் மேல், நியாயமான மனுஷன் மேல் தான் அவருடைய கண்கள் பார்வை அடைகிறதா இருக்கிறது. அதனால் முடிச்சுட்டீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளை தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அவர்கிட்ட தான் எல்லாம் பெற. யார்கிட்ட தான் பெற முடியும்? என்ன நான் சாதனைக்காரனாய் மாற்றவே அவரால் தான் பெற முடியும். நாம் தைரியமா அவர்கிட்ட பழகினாதான் பெற முடியும். அப்ப என் மனசாட்சி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நான் உங்களை குற்றம் சொல்ல வேண்டியது யாருக்கு? நான் குற்றம் சொல்ல வேண்டியதல்ல, நீங்கள் என்ன குற்றம் சொல்ல. என்னுடைய மனமே என்னை குற்றவாளி என்று சொல்லிவிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா மனசு நான் பண்ணுங்க, படபடபட நான் பண்ணும் அடிதான் இல்லைங்களா? இங்க வரத்துக்கு படப்பட அடிதான் இல்லைங்களா?
சொல்லுங்க. அடிக்கிறீங்களா வித்யா? 7 தான் ஆச்சு, 8 தான் ஆச்சு. துடிக்கல பார்த்தீங்களா? எனக்கு படப்படுங்க மொத்தம். ஐயோ ஐயோ என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன், இங்க யாருக்கு என்ன சொல்றதுக்கு? நான் கண்ண முடியும் பாடிட்டு போய் நீங்க வருத்தம் தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன டைம் ஆயிடுச்சு, டாக்டர் என்ன பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க. டாக்டர் என்ன பண்ணிட்டோம்? அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க. டாக்டர் இல்லைங்களா? யார் அவர்? அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். எல்லாத்துலயும் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா, எவ்வளவு ஒரு ஞானத்தோட, எவ்வளவு ஒரு ஆழமான மனப்பாடம் அதை வாட்ச் பண்ணி நம்ம செய்யணும். ஆனால் தேவ சமூகத்தை குறித்து என் மனம் குற்றவாளி என்றல்லவா சொல்லுகிறது. யார சொல்ல வேண்டாங்க? என் மனமே என்னை வரல. யாராவது ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தீங்களா? சொல்லுங்க, யாருக்காவது குற்ற உணர்ச்சி இருந்தா இல்லைங்களா? வந்துங்கதான் ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல கிறிஸ்டி சொல்றாங்க, தைரியமாயிடுச்சு. கிறிஸ்டி ரொம்ப தைரியமாயிட்டாங்க. ஆமா, தூரம் இருந்தாங்க. எட்ட இருந்த என்னை, எட்ட இருக்கிற தேவன் அப்புறம் தொட்டு விடுகிறது. தைரியம் வந்து சொல்றீங்க. அவருக்கு விடாத போனாருங்க, அவன் தைரியமா கை தூக்குறாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, மனசு உறுதிச்சா? சொல்லுங்க. யாரையும் குறை சொல்லல. கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறாரு. நம்மளை வந்து அதற்காகவே தெரிந்து கொண்டார். என்னுடைய மனமே என்னை குற்றவாளி என்று சொல்லாமல் அதை நான் தொடர்ச்சி போட்டுட்டேன்னா நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? அவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு என்ன தொடர்பு? சாதாரண தொடர்பா? அவருக்கு இருக்கிற தொடர்பு ஆரம்பத்தில் வந்தபோது நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு தொடர்புக்குள்ளாக என்னை உருவாக்கி என்னை எந்த லெவலில் அவர்கிட்ட பழக, பேச, அவரை குறித்து அதிகமா யோசிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. என் மனசே என்னை அவரை யோசிக்கும் போது குற்றவாளி என்று சொல்லிவிட்டா அவர்கிட்ட எப்படி அதிகாரமா கேட்க முடியும்? கேட்பதற்கு ஒரு தயக்கம் வருது. கேட்பதற்கு என்ன வரணும்? நீங்க ஒரு வருஷம் முழுமையா அவங்க சொல்ற வேலையை முடிச்சா என்ன பண்ணுங்க? தைரியமா என்ன பண்ணுங்க? நாங்க முடிச்சேங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு போனஸ் கொடுங்க. என்ன பண்ணுங்க? நீங்க ஒரு வருஷம் முடிச்சு என்ன பண்ணுங்க? போனஸ் என்ன பண்ண முடியும்? கேட்க. அது போல கர்த்தர்கிட்ட இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க, போனஸ் கர்த்தர்கிட்ட இருக்கு. நிறைவானவர் என் வாழ்க்கையில் நிறைவை கொடுக்கிற. அதனால் இந்த சாப்டர் முடிச்சிடலாம். எனக்கு நான் யோசிக்கிறீங்க. அதனால் நெக்ஸ்ட் சாப்டர் போல நாம எடுத்து நான் வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார். அதனால என்ன முன்னாடி இதெல்லாம் பேசி இதெல்லாம் பேசுறது கரெக்டுங்களா? முன்னாடி என்ன பண்றீங்க? தொட்டிலையும் குழந்தைய கிள்ளி விட்டு என்ன பண்றீங்க? இது மாதிரி முதல்ல போட்டு என்ன பண்றீங்க? வளாசிட்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்களே, நியாயமா? அதுக்கு ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியும். அதே நேரம் நியாயத்தை சொல்வதும் தேவனுக்கு பிரியும். வேத வாக்கியம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டை மதுரை பண்ணுங்க. அது கண்டித்து உணர்த்து. ஒரு பொண்ணானது பயனாக வேண்டும் என்று சொன்னால் புடமிட்டால் தான் பயனாகும். புடமிடாம அதை பயன்படுத்த எவ்வளவுதான் அதுக்கு தங்க கட்டியானா கட்டிதான் அதெல்லாம் பண்ண முடியும். பயன்படுத்த அதை புடமிட்ட பிற்பாடு என்ன பண்ண முடியுங்க? ஆரம், சாரம், நெக்லஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அது போல தேவன் நம் வாழ்க்கையிலே நம்ம புடமிட்ட பிற்பாடு தான் யாராய் முடியும்? பொண்ணாக விளங்க முடியும். அதனால் வாசிப்ப மறுபடியுமாக. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருக்க தேவன் அழைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு இதய துடிப்பு அவருக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் பேச பேச ரொம்ப நெருங்கிதான் வந்திருக்கிறார். அதுக்கு அவர் தூரம் போல, நம்மை போல, என்னை போல, உங்களை போல தூரம் போகிறவர் அல்ல. அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்மை பிரியப்படுத்த விரும்புகிறார். ஒன்று, உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கூட இருந்து. கடந்த வாரம் பார்த்தவன் மாலையில வந்து 100க்கு அதிபதி யாரும் கிடையாதுங்க, பாத்திரம் கிடையாது. ஆனாலும் கூட வார்த்தை மூலமா என்னுடைய வேலை
வேலைக்காரன் சுகமடைந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவன் நம்மோடு கூட கடந்து வந்து ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். யோசிப்பாருங்க, யார் வருவா? யார் வருவா நம்மோடு கூட? உன்னிடத்தில் வந்து, இரண்டாவது உன்னோடு கூட இருந்து. இந்த அனுபவம் வேற எந்த மனுஷ மூலமாய் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ அவர்களிடத்தில் வந்து உன்னோடு கூட தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து உன்னை கூட இருக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலே நான் பார்த்தேன், கூட இருப்பதை நான் பார்த்தேன். டெல்லி ஊழியத்திலே நான் போவதற்கு முன்பாகவே வார்த்தையை சொன்னார், உன் பிரயாணத்தை வாய்க்கப்படும் என்று சொன்னார். கடந்து போனேன், அவருடைய தொடுதலை எனக்குள் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்த பிற்பாடு தொடர்ச்சியாய் அங்கிருந்து சாட்சிகளை சொல்லும்படியான ஒரு காரியங்களை எல்லாம் பேசினார், சாட்சிகளை சொன்னார். ஒரு இந்தி குடும்பத்தார், ஏழ்மையான குடும்பம், ஒரு தாய் தகப்பன், அவருடைய 2 மகன்கள், மகள், அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்க. 2வது மகன் திருமணமாகி அதற்கு முன்பாக நான் போயிருக்கும் போது அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. மொழி தெரியாவிட்டாலும் என்னோடு கூட தமிழ் பேசுகிற நபர் வந்து அவங்கள ஒரு சமாதானமா முடிச்சு அந்த பிள்ளை தூரமா தன் தாய் வீட்டில் இருந்தாங்க, அங்கே நான் போயிட்டு அவங்கள சமாதானமாய் கொண்டு வந்து நடந்துட்டு இருந்தது. இப்படியே 2 சின்ன பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இந்த ஆண்டு நான் பொதுவாக சொன்னாங்க, டைவர்ஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த மணி என்ன பண்ணாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க யார்கிட்ட இருக்கிறதுக்கு? அந்த தம்பியுடைய அம்மா அப்பா கிட்ட இருக்கு. அது போல ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு 7 பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் இருக்கு. ரொம்ப வறுமையானது. அதுல ஒரு மகளுடைய மகள், அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு. தாய்கிட்ட அந்த அம்மா வந்துட்டாங்க. சின்ன வயசுல கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. சேர்க்கும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளை அனாத பிள்ளை என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. ஏன்னா இந்த சர்டிபிகேட் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண இல்லாத பண்ணாங்க, சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. அந்த பிள்ளை படிச்சு நான் படிக்க +2 எல்லாம் வந்துருச்சு. இப்போ காலேஜ் போகணும், நல்ல மெரிட்ல மார்க் கிடைச்சிருச்சு, போகக்கூடாது. அப்படி போகும்போது பார்த்தா அங்கே போனால் அந்த கிடையாது சர்டிபிகேட்டு, அவருடைய பேரண்ட்ஸுடைய சர்டிபிகேட் கிடையாது, அப்பா சர்டிபிகேட் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த காலேஜ் என்ன பண்ணவங்க, அவங்க சேர்த்துக்க அனுமதிக்கல. என்ன பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. முடியாதுங்க, உங்களுக்கு எந்த விதமான எதுவும் உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் ஒன்றுமே கிடையாது. நல்ல மெரிட்ல அந்த பிள்ளை பாஸ் பண்ணிருக்குது. அந்த பிள்ளை வந்து ஒரு சர்ச்சுக்கு போகும். நான் அந்த சர்ச் போனால் எப்பவும் வழக்கமா டெல்லி போனால் சர்ச்சில் எதை விஷயத்தை கொடுக்க அடைப்பாங்க. நல்ல வல்லமையான ஒரு தேவ ஊழியர்கள் அவங்க. அங்கே நான் போவேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பர்சனலாக வந்து எங்கே போனாலும் அவங்க பர்சனலாக என்னை கூப்பிடுவாங்க. ஒரு வீட்டிலேயே நான் போயிட்டுனா டெல்லி போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ் வந்துருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் என்னை கொண்டு போவாங்க. என்னை வந்து தமிழ் பேசுகிற ஒரு சகோதரி கூட வருவாங்க. அவங்க போகும்போது அந்த பிள்ளை அழுகுது, அந்த வாலி பிள்ளை அழுகுது. மாதிரி பாஸ்டர்ஜி எனக்கு நல்லா படிச்சிருக்கேன், 2 மாதம் கிட்ட ஆகுது, ரன்னிங் ஆகிட்டு, காலேஜ் ஆகிட்டு, ஓப்பன் படிச்சு சீட் கிடைக்கலன்னு ஒரு கலங்கிச்சு. அப்போது நான் இடத்தில் வந்து உடனே அந்த வரை நீ வந்து இந்த ஏழை குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இந்த பிள்ளை ஒரு படிக்க முடியாத சூழ்நிலைக்குள் இருப்பதாக சொல்லி ஜெபிச்சுட்டு வந்த கடந்த 3 நான் பெங்களூர்ல இருக்கும்போது எனக்கு வீடியோ காலில் அவங்க வராங்க. அவங்க பேச ஒண்ணுமே புரியல. ஆனால் அந்த பிள்ளை மாசம் வந்து எனக்கு காலேஜ் சீட் கிடைச்சிச்சு. பாஸ்டர், ஆண்டவர் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு சகோதரர், அவர் தமிழர், அவருடைய மனைவி இந்த வருஷத்துல இறந்துட்டாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு சின்ன ஒரு வீடு அங்கே இட்டு போயிருந்தாரு. சொன்னார், 2 மாசமா நான் வீட்டு வாடகை கட்டல. 2 மகன் இருக்கிறாங்க, அதனால பண்ணல, அவங்ககிட்ட யாரும் தொந்தரவு பண்ணல. 2 மாசமா வீட வாடகை கட்டல, எனக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் வரல. அவர் வந்து பார்த்தா கேட்டரிங் பண்றவர், நல்லா ஒரு ருசியான சமையல் பண்ணுவார். நான் போகும்போது எனக்கு நல்லா விருந்து அவ்வளவு அருமையா செய்வார். அழுதா, அப்படியே கண் கலங்கிட்டாரு. மனைவியும் கிடையாது, அப்படியே ஒரு பாரத்துக்குள்ளாக 2 மாசமா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிறார். அந்த நான் போன வீடு பிரச்சனைக்கு அவர் தான் சமையல் பண்றாரு, சொந்தக்காரனால வந்திருக்கிறார். அவரோட கூட ஒரு 3 அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தா அவங்க ஃபேட்டா எல்லாமே இந்திக்காரங்க தான். அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அழுதாரு, மாதிரி எனக்கு 2 மாசம் வாடகை கட்டல பாஸ்டர். ஜெபித்து விட்டு வந்தே சொல்றாரு, வாடகைலாம் கட்டிட்டு தொடர்ச்சியாக என்ன பண்ண பிசினஸ் எனக்கு வந்துகிட்டே. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார், தேவன் செய்வா. இன்னொரு குடும்பத்துக்கு சென்றேன், அங்கேயும் பணி இல்லாதபடிக்கு குடும்பம் ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்து ஜெபித்து விட்டு வந்தேன். கர்த்தர் அங்கேயும் வேலையை கொடுத்தார். கர்த்தரின் பிரயாணத்தை
வாய்க்க பண்ணினார். என்னோடு கூட கர்த்தர் வராவிட்டால் அங்க இருக்கிற மக்களுக்கு சற்று நேரம் ஜெபிப்பதினாலே என்ன பலன் கிடைக்க போகிறது? உன்னிடத்தில் வந்து உன்னோடு இருந்து உன்னை நான் அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நினைக்கும் போதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவ்வளவு தூரம் பயணத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் ஏதோ ஒரு டூர் போயிட்டு போவதற்கு அல்ல. என்னங்க, அப்படியே நாங்க போனால் பிரோஜனமா இருக்க வேண்டும், பிரோஜனப்பட வேண்டும். எங்கு சென்றாலும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தப்பட இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். பிறருக்கு நன்மை கிடைப்பதுதான் எனக்கு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். நல்லா இருக்கிறாங்களே, அது பெரிய எனக்கு ஆசீர்வாதம். அதனால் நம் தேவன் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? உன்னிடத்தில் வந்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க. தேவ உறவு என்பது வருவதும் உன்னோடு கூட இருக்கின்ற உறவு தான் தேவ உறவு. வந்து போகிற உறவு அல்ல. அநேக சொந்த பந்தங்கள் வருவார்கள் போவார்கள், நண்பர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஈசாக்கு சொல்கிறான், நான் உன்னிடத்தில் வந்து உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் தகப்பன் இருந்தார், இன்றைக்கு இல்லை. நீ தனித்திருக்கிறாய். நீ இருக்கின்ற இடமோ ஒரு கேள்விக்குறியான இடமாய் இருக்கிறது, தெளிவில்லாத இடமாய் இருக்கிறது. ஆனால் நான் உன்னோடு கூட வந்துவிட்டால் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வர விரும்புகிறார். வருவதற்கான வழிகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அவர் வந்துவிட்டால் விலக மாட்டார். அங்கு அவருடைய கிணறுகள் எல்லாம் அங்கே பார்க்கின்ற போது மூடி விடுகிறார்கள். அதுங்க ஆனால் என்ன செய்யலாம்? எங்கெல்லாம் கிணறை வெட்டுகிறாங்க தண்ணீர். காரணம் என்ன? யார் அவனோடு கூட இருந்தது? கர்த்தர் கூட இருந்தார். அப்போ கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அவர் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனம் என்னை குற்றவாளி என்று சொல்லாதபடிக்கு கூட இருக்க வேண்டும். அவர் கூட இருக்கிறார். என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நல்ல பாட்டு இல்லைங்களா அதெல்லாம்? ஆனால் வாழ்கிறோம் அவர் இல்லாமல். மனசாட்சியிலே ஒரு விதமானது, அந்த மனதிலே ஒரு நமக்குள்ளாக அந்த ஒரு காரியம் இல்லாதபடி இருக்கிறது. யோசித்து பாருங்கள். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய சன்னிதானத்திலே நியாயம் வெளியரங்கமா எதிர்பார்க்கிறார். நியாயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் வழிபாட்டிலே நியாயம் இருக்க வேண்டும். மற்ற உலக ரீதியான எல்லாவற்றிலும் நியாயம் இருக்கிறது. ஆனால் ஈசாக்குக்குள் என்ன இருந்தது? நியாயம் இருந்தது. கடந்த வாரம் தியானித்த வண்ணமா ஈசாக்கு யாராய் இருந்தால்? தியானிக்கின்ற மனுஷனாய் இருந்தான். யாராய் இருந்தான்? தேவனை யோசிக்கின்றவனாய் இருந்தான். தியானம் என்பது தேவனை யோசிக்கிற ஒரு காரியம், தேவனை சிந்திக்கிற காரியம், தேவனுக்கு எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு காரியம் தான் தியானம். அதுக்கு அதாவது தியானம் அப்படியே யாரையும் பார்க்காம அப்படி என்ன கிடையாதுங்க. அது போல தியானிக்கிற மக்கள் அங்க மலைகள்ல போனா தியானமா இருப்பாங்க. பல மடங்கு உறவு வேண்டாம், இது வேண்டாம், அப்படி அல்ல. நான் ரிஷிகேஷ் போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய என்னதுக்கு சாமியார்லாம் போவாங்க. அதுக்கு அங்கேயே தியானம் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்களை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, முடியை வளர்த்துக்கிட்டு யாரையும் பார்க்காமே நாங்க தியானத்துக்குள்ள. அப்படி அல்ல. ஈசாக்கு தியானித்து இறங்கி வந்தால் அவனுக்கு என்று யார் வந்தது? ஆமா. அப்போ நம் வாழ்க்கையில் குடும்பத்தோடு இருந்தும் தேவனை தியானிக்கலாம். தியானம் என்று சொன்னால் சிந்திப்பதுதான், தேவனை யோசிப்பதுதான், தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று குடும்பத்தில் பேசுவதுதான் தியானம். அப்படியாகத்தான் ஈசாக்கு இருந்தார். அங்கே ஆபிரகாமுடைய மகனாய் இருந்த போதிலும் கூட அவன் யாரா இருந்தான்? தேவனை சிந்திக்கிறவன். இல்ல அப்பாவை காட்டினா பண்ணல, அவங்க என்ன பண்ணது, அப்படி அல்ல. அதனால் நம் வாழ்க்கையிலே படிச்சுக்கலாம். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க எங்க போயிட்டார் அவரு? அப்பா கிட்ட சொன்னதை நிறைவேற்றுவேன். அப்ப அப்பாவுடைய கனெக்ஷன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து? கர்த்தரோட இருந்து. ரெண்டாவது யார் வருதுங்க? மகன் வரா. அது சந்ததி அப்படியே வந்துட்டு அதுக்கு ஒரு சந்ததிகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். அது சந்ததிகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். ஈசாக்கு சொல்லுகிறா, ஆபிரகாமுக்கு இட்ட, அவருக்கு இட்டப்பா நான் பண்ண வானத்து நட்சத்திரங்களை போல உங்களுக்கு ஆரம்பிக்க போறேன். யார்கிட்ட ஆரம்பிக்க போறேன்? ஈசாக்கு கிட்ட ஆரம்பிக்க போகிறார். ஈசாக்கு யார் பிறக்க போகிறார்கள்? யாக்கோபும் ஏசாவும் பிறக்க போகிறார்கள். யாக்கோபுக்கு யார் பிறக்க போகிறார்கள்? 12 பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள். 12 பேர் யாராய் மாற போகிறார்கள்? 70ஆய் மாற போகிறார்கள். நானுக்கு
40-50 வருஷங்களுக்கு பிற்பாடு எப்படி மாறுகிறார்கள்? லட்சமாய் மாறுகிறார்கள். அதனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? ஈசாக்கோடு. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஈசாக்கோடு வந்து விட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவ காரியங்களை தியானிக்கின்ற தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்காக அவர் செய்வார். நான் என்ன செய்ய வேண்டும்? என் நியாயம் அவருடைய சன்னிதானத்தில் நியாயமாய் இருக்க வேண்டும். என் நியாயத்தை நோக்குகிறவராய் இருக்கிறார். என் மனமே என்னை குற்றவாளி என்று தீர்த்து விட்டால், நான் குற்றவாளி நீங்கள் குற்றவாளி என்று சொல்றதல்ல, என் மனமே என்னை குற்றவாளி என்னை குறைத்து யோசிப்பேன்னு சொன்னால் நான் எப்படி உரிமை பாராட்ட முடியும் தேவ சமூகத்தில்? ஈசாக்கு உரிமை பாராட்டினால் அவன் வெற்றின கிணறெல்லாம் நீர் வரத்து பெருகி கொண்டிருந்தது. 3 ஆண்டு வெற்றாரு. நிறைய சொல்றார், கர்த்தர் கூட இருக்கார். யார் கூட? ஈசாவை பார்த்து அங்க இருக்கிற ஜன சொல்ற, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தெரிஞ்சிச்சு யாருக்கு? உங்களோடு கூட இருப்பதை யாருக்கு தெரிய வேண்டும்? மற்றவர்களுக்கு தெரியணும். கர்த்தர் கூட இருக்கிறார். யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்தால் போதும். கர்த்தர் இருப்பதினால் தான் எங்கோ தெரியாத மக்களுக்கெல்லாம் கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இல்லாவிட்டால் யார் அவங்க? இவரப்போ அவங்களாம் சொல்லுவோம், டெல்லிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டெல்லிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யார் இந்த ஜனங்கள்? கர்த்தர் இல்லாவிட்டால் அவங்க எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு கனப்படுத்துகிற மனுஷனை மாற முடியாது. கர்த்தர் இருந்தபடினால் தான் அங்கே உறவு போல ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு எங்கோ ஒரு 2000 கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்ற அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு உறவு போல பழகுகிறார். கர்த்தர் இல்லாவிட்டால் இந்த உறவுகள் கிடைக்குமா? அதனால் நம் வாழ்க்கையிலே தேவ சன்னிதானத்திலே என் நியாயம் வெளிப்படணும். தேவ சன்னிதானங்க இது மனிதனுடைய ஐக்கியத்துக்குரிய காரியம் அல்ல, மாம்சத்துக்குரிய காரியம் அல்ல. வந்த போது நாம் எப்படி வந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவ சன்னிதானம் அன்றைக்கும் சன்னிதானம் தான், இன்றைக்கும் தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய பிரசன்னம். இது அன்றைக்கு எப்படி, இன்றைக்கு எப்படி? அன்றைக்கு என் மனம் எப்படி இருந்தது, இன்றைக்கு என் மனம் எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 2 மனம் வேண்டும். மனதை இது பண்ணுவாங்க. ஒரு மனதுக்கு இவ்வளவு இருந்தா 2 மனசு இருந்தா ஆகுதுங்க. பாதி இங்க வச்சிருவோம், இன்னொரு மனசு தான் பண்ணுங்க. மெரினா பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? 2 மனம் இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு மனம் இங்க இருந்திருக்கும், ஒரு மனம் பண்ணுங்க சோதனை அங்க போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு மனசு எங்க இருந்திருக்கும்? ஆராதனை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இங்க ஒரு மனசு ஆராதனை பண்ணுது, இன்னொரு மனசு முடிச்சிங்க உலாவுது. ஒரு மனமே உலாவுது. அதுக்கு 2 மணி தான் வருதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு ஆட்டடகட விட போனோம், இன்னொரு ஆட்டல பண்ணுவோம். தப்சி ஒரு 900 வருஷம் வாழ்ந்துடலாம். 2 ஆட்டல் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுங்க? இதை தூக்கி போட்டு பண்ணலாம். இதை நான் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. கேட்கிறாங்க 2 மனம் வேண்டும். யார் கிட்ட கேட்டாரா? இப்படிலாம் இருப்பீங்களா? ஒரு மனசுக்குள்ளேயே 1000 எண்ணங்கள் இருக்கிறது. இங்கதான் என் மனசு இருக்கு, ஆனால் எங்க இருக்கிறது? என்ன பத்தி பேசுறார், என்ன பத்தி பேசுறார், என்ன பத்தி பேசுறார், உன்னை பத்தி பேசுறான் தேவன் அழைத்து இருக்கிறார், என்னை பத்தி பேசுறான் தேவன் அழைத்து இருக்கிறார், வெளியிருக்கிற பத்தி பேச அழைத்து இருக்கிறார். யாரை பத்தி பேச அழைத்து இருக்கிறார்? சொல்லுங்க. சொல்லும் கேட்கும். அவர் சொல்லுவார். அவருக்கு தான் தெரியும் ஃபீலிங். எனக்கு தெரியாது ஃபீலிங். யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நேரத்துக்கு தேவன் சொன்னார், ஃபீலிங் எல்லாம் எடுத்துக்க என்ன பண்ணுங்க, என்னுடைய பாரத்தை எல்லாம் தேவன் சுமந்து கொண்டார். எனக்கு ஒரு விசேஷமா இருந்தது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சு? நீங்க ஜாலியாக தான் இருந்தீங்க. பர்த்டே நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. நீங்க உங்களுக்கு இருந்து நல்லா இருந்தீங்க. நேற்று ப்ரேயர் எப்படி இருந்து உங்களுக்கு? நல்லா சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப மெசேஜ் புஸ்தகம் 2 பாட்டு பாட்டோம். அதுக்கு நாளைக்கு தான் பார்ப்போம். மறுபடியும் பாட்டு அவருக்கு வெறுத்து போச்சு. 2வது பாட்டு பிடிக்கவருக்கு இல்ல விடக்கூடாது. அதுக்கு வந்துட்டார், என்ன பண்ணக்கூடாதுங்க? பக்திமை பிச்சைக்காரலாம் கண்ணு தெரியாத விடலையாம, அது போல தேவன் வந்து விட்டால் சன்னிதானத்திலே விடவே கூடாது. எனக்காக சன்னிதானத்துக்கு வருகிறா, விட்டு விட முடியுமா?
யாக்கோபு விடவே இல்லை. நதுங்க தொடையை நடுங்க, தொடையாச்சுங்க சுருக்கிட்டு நதுங்க சுருக்கிட்டு நம்மள போடுங்க, சுருக்கு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இதையே சொல்லிட்டு போறேன். நதுங்க என்ன சொல்லி போறாங்க, சுருக்கிட்டு விடவே இல்லை. அதனால பண்ண மாட்டாங்க இஸ்ரவேல்ல, தொடை என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவு ஒரு காரியம்லாம் இருக்கு பாத்தீங்களா. அவன் ஒரு மெத்தனமா பைபிளை யோசிச்சுக்கிட்டு எனக்கு வேண்டியதை மாத்திரம் யோசிக்கிறவனுக்கு என் நியாயம் தேவ சமூகத்திலே வெளிப்படணும். அப்பதான் உரிமையா என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஒரு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேங்க, என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு கடந்த 2004 இதே 16ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய தகப்பனார் மறிக்கிறாரு. நான் போயிட்டு அவரை பார்த்து ஒரு பெரிய அற்புதங்களை தேவன் செய்தார். அந்த ஒரு ஷாம்பு வண்டியை, ஒரு ஓட்ட வண்டி எடுத்துட்டு அப்படியே அந்த மணலி பகுதியிலிருந்து வர நான் என்னுடைய பாக்கெட்டில் 200 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் நண்டவரே நான் கேட்கிறேன், நண்டவரே நான் உமக்கு வேலை செய்கிறேன். யாருக்கு வேலை செய்கிறேன், உமக்கு வேலை செய்கிறேன். நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டே வரேன். என்ன பண்ண போறோம் தெரியல. அந்த இறந்து போன சரீரத்தை எங்க வைக்கணும் ஒரு குழப்பத்தோட தான் இருக்கு. ஆரம்ப நாட்கள் அது. ஆனால் ஆரம்பத்திலும் கர்த்தர் இருந்தார், இதுவரைக்கும் கர்த்தர் இருக்கிறார். என் மனசாட்சி என்னை குற்றம் தீர்க்காதபடி, தேவ பார்வைக்கு குற்றவாளி இல்லாதபடிக்கு, அவருடைய வழிபாடுகளா அதற்கு என் சரீரம் ஒரு பொருட்டு அல்ல, அவர் வழிபாடுகளா என் சூழ்நிலை ஒரு பொருட்டு அல்ல. அவருக்கு மிஞ்சிதான் எல்லாம். அதனால அவரை விட எனக்கு அவர் தான் பெரிதென்று சொன்னால் மற்றதெல்லாம் நான் அற்பமா எண்ணுகிறேன். இல்ல, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் பொறுப்புகளை தேவன் செய்யதான் அழைத்திருக்கிறார். எதையும் 4 சகோதரிகள் யாருக்கிட்ட கிடையாது கசப்பே நேசிக்கும்படியாக தான். அவெல்லாம் என்னை விட சொந்த வீடெல்லாம் இருக்கு. ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்ய முடியாது. இவர் இல்லாவிட்டால் செய்திருக்க முடியுமா? இவர் இல்லாவிட்டால் நான் இல்லாதவனாய் கூட போயிருக்கலாம், இடிவானவனாய் இருந்திருக்கலாம், ஒரு குடிகாரனாய் இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். இவர் இருந்தபடினால் தான், அதனால் அவர் சன்னிதானத்தில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். நியாயமாக எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார், எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். எனக்கு யோசிச்சு பாருங்க, நினைக்கிற காரியத்தெல்லாம் செய்கிறாரே, அவர் சமூகத்திலே நியாயம் இல்லாதபடிக்கு மற்றதெல்லாம் நியாயமாக வெளிப்படுத்தி விட்டு இவர்கிட்ட என் நியாயம் வெளிப்படாவிட்டால் என் மனமே என்ன செய்கிறது, குற்றவாளி என்று சொன்னால் என் மனதை பார்க்கிறவர். 19ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:19 சீக்கிரம் வாசிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் நான் யாருக்குள் இருக்கிறேன், சத்தியத்துக்குள்ள இருக்கிறேன் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்கிறேன். அதுங்க சத்தியத்தின் மூலமாக பண்ண நிச்சயம் இருக்குங்க. நான் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதுங்கிற நிச்சயம் இருக்கிறது. எனக்கு நிச்சயம், இந்த மனசோட நிச்சயமா யார் இருக்கிறா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயம். ஏன்னா அவர் சமூகத்திலே சரிதான் இருக்கிறீங்க, நியாயமா இருப்பதனால எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற நிச்சயம் இருக்கிறது. பலவீனம் என்னை வேதனைப்படுத்தார், பலவீனம் என்னை பயப்படுத்தார், பலவீனம் என்னை படுக்க வைக்காது. நிச்சயம் இருக்கிறது. என்னோடு கூட யார் இருக்கிறார், உங்களோடு கூட யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்கிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன்னிடத்தில் வந்தது மாத்திரமல்ல, உன்னோடு நான் இருக்க போறேன். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நீ தீர்மானம் பண்ணு. யார் தீர்மானம் பண்ணு? அவர் தீர்மானித்துதான் பேசுகிறார். அவர் சொல்கிற வார்த்தைகள் தீர்மானித்து பேசுகிற வார்த்தைகள். ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, இல்ல நிதானித்துதான் சொல்லுவார். அதுங்க அவசரப்பட்டு வானத்து நட்சத்திரத்தை போல உனக்கு பெருக்கப்படுவோம் சொல்லிட்டேனே, 100 வயசு ஆயிடுச்சு உனக்கு, இதுக்கு மேல எப்படிப்பா உனக்கு பிறக்கணுமா? சாரால் என்ன பண்ணாங்க, வயதாயிட்டு குழந்தைய சுமக்கும் போது எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அதுக்கு 100 வயசுலையும் கற்பம் செத்து போய் 90 வயசுல இருக்கிற ஒரு பாட்டி, கொள்ளு பாட்டி. யாருங்க அவங்க? 90 வயசுல யார் இருப்பாங்க? கொள்ளு பாட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு கொள்ளு பாட்டி கையில ஒரு குழந்தை இருக்குன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. யோசிச்சு பாருங்க.
அப்போ தேவன் வந்து நம் வாழ்க்கையிலே தீர்மானத்தோடு தான் வந்து பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தை வந்து நம் வாழ்க்கையில் செயல்படுகிற வார்த்தை. என் வாழ்க்கையில வந்து இந்த வார்த்தைகள் தான் நடத்தி கொண்டு வருகிறது. எந்த நிலைமை வந்தாலும் ஊழியத்திலே இன்றைக்கு நடத்துன்னு சொன்னால் இந்த வார்த்தை தான் நடத்துகிறது, வேறு எந்த வார்த்தை கிடையாது. அதனால் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் உண்மையுள்ளது, உறுதியுள்ளது, செயல்படுகிறது. அதனால் இனி ஒரு நாட்களிலேயே உன்னை அதிசயத்தை காணப்பட சொன்னால் உன்னிடத்தில் வந்தால்தான், உன்னோடு கூட இருந்தால்தான் என்ன செய்வார்? அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அவர் வரணும் நினைக்கிறாங்க. 8 மாசம் ஆயிடுச்சுன்னா பண்ணுங்க, கொஞ்சம் தூரமாவே பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருந்தா பண்ணுங்க, இந்த 8வது மாதம் பண்ணுங்க, பட்டு என்ன பண்ணாருங்க, ஒரே போடு போட்டு என்ன போட்டாரு? உன்னிடத்தில் வருவேன், உன்னோடு கூட இருப்பேன். யோசிப்பா, நம்ம தான் 8 மாசம் அப்படி இப்படி என்ன பண்ணுங்க, தட்டு தடுமாறி எப்படியும் வந்துட்டு அவரு ஒரே லெவலா இருந்து 8வது மாதம் சொல்றாரு, உன்னிடத்தில் வந்து உன்னோடு இருந்து உன் ஆசீர்வதிப்பேன். தேவ சன்னிதானத்திலே சன்னிதியிலே நியாயம் வெளிப்படட்டும். இனி நாட்களிலே வெளிப்படட்டும். நியாயமாயிருக்கும். கர்த்தருடைய கண்கள் எதை நோக்குவதாக? நியாயத்தை நோக்குகிறது. அதுக்கு எந்த செயலையும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்குரிய செயல்ல வந்து நியாயம் இருக்க வேண்டும். இதுல நியாயம் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் இருப்பீங்க தெரியுங்களா? எல்லாத்துலயும் நியாயம் வந்துடும். இதுல நியாயம் வந்துடுச்சுன்னா அவர் நம்மை நியாயமாய் நடத்துவார், நீதியாய் நடத்துவார். இதுல வந்து நம்ம வந்து நியாயம் இல்லாவிட்டால், நான் இதுல நியாயம் இருந்தாலும் அது அவருக்கு என்ன கிடையாதுங்க, அது நியாயம் அல்ல. என்னை பாதாளத்தில் தூக்கி எடுத்தவர் அவர் அல்லவா? அந்த நாட்டிலிருந்து ஆச்சரியமான ஒளிடத்துக்கு அழைத்துக் கொண்டவனுடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்காக அந்த காலத்திலிருந்தே பாவ சேற்றிலிருந்தே, உளையான சேற்றிலிருந்தே, தெய்வத்தை அறியாதவனாய் இருந்தேன், 300 கோடி தெய்வங்களை வழிபடுகிறவனாய் இருந்தேன். இன்றைக்கு என்னை அவரே வழி என்றும் அவரே சத்தியம் என்றும் அவரே ஜீவன் என்றும் அறிய வைத்தாரே, அதைவிட அறிவு என்ன? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்குரிய நியாயத்தை நான் வெளிப்படுத்திதான் ஆக வேண்டும். மற்ற எதையும் நியாயம் சொல்லிவிட்டு இந்த காரியத்தில் நியாயம் இல்லாவிட்டால் நான் செய்கிற எந்த ஒரு காரியம் அவர் பார்வைக்கு கிடையாதுங்க, நியாயம் கிடையாது. ஆபேலும் காணிக்கை கொடுத்து செலுத்துகிறான், காயினும் எதையெல்லாம் தேவன் அங்கீகரித்தார்? ஆபேலின் காணிக்கை. காரணம் என்ன? அவருடைய காணிக்கையில் ஒரு நியாயம் இருந்திருக்கிறது. இருவரும் வாஞ்சையோடு தான் கொடுத்தார்கள். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அதுபோல தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். என்னுடைய காரியம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் காரியங்களை தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. தேவ சன்னிதானத்திலே நியாயம் வெளிப்படுவதாக. லைட்டு அந்த விசை எடுத்து போடுற கண் கலங்க. ஆண்டவரே, என் நியாயம் ஏதாவது வெளிப்படுதுங்களா? கொஞ்சம் கவனிங்களா ஆண்டவரே. உங்க பார்வைக்கு சன்னிதானத்துல ஏதாவது வெளிப்படுத்த அழுதாங்க. நான் வசத்தை அப்படியே எடுத்து நான் வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு அழுதாங்க. பேசுகிறது நியாயம் வெளிப்படுவதா? ஏதாவது நியாயம் கொஞ்சமா இருக்குங்களா? எத்தனை வருஷத்துல நான் வந்திருக்கேன், எத்தனை வருஷம் உங்களையே நம்பி வந்திருக்கேன், ஏதாவது கொஞ்சம் நியாயமா இருக்குங்களா? ஏன்னா தீமையை பார்க்க மாட்டாத அந்த வசனம் வந்து எனக்கு அப்படியே டச் ஆச்சு. அப்படி ஒரு பாரத்தோடு தான் அதை எடுத்து நான் பண்ணேன். நான் அதை அனுப்பினேன் எல்லாருக்கும், இதே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். யோசனை நியாயமா இருக்கா? சன்னிதானத்தினுடைய நியாயம் வெளிப்படட்ட ஆண்டவர். இத்தனை வருஷம் இருந்து நியாயம் இல்லாம இருந்தா எப்படி ஆண்டவர்? எப்படி? நம்முடைய மனமே நம்மை குற்றவாளி என்று சொல்லாதபடி, நான் உங்களை குற்றவாளி என்று சொல்வதற்கு நான் யார்? நீங்கள் என்னை குற்றவாளி என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? நம்முடைய மனமே நம்மை, நம்ம மனசு சொல்லுங்களா, மனசாட்சி இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ற மாலியம்மா சொல்ற மாலியம்மா சொல்ற மாலியம்மா எல்லாரும் சொல்லிட்டு அப்ப எல்லாரும் என்ன இருக்குது? இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க. ஒன்று தெய்வத்தின் சாட்சியாம், இரண்டாவது மனிதனுடைய மனசாட்சி தான். இதை விட சாட்சி என்ன? என் மனசே வந்து எல்லாம் உள்ள இருக்கிற என் மனசே சொல்லுது. இல்லைங்க, பிக்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, மனசாட்சி பேசும். பாத்தீங்கன்னாங்க 2 பேர் நீ பண்ணப்படுவாங்க,
பிக்சர்ல பார்த்து கிடையாதா? அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா? சொல்லுங்க. ஒரு மனசாட்சி என்ன பண்ணும், வெளியே என்ன பண்ணும், பேசும் இல்லைங்களா? அது போல நம்ம பிள்ளைகளுக்கு மனசாட்சி எல்லோருக்கும் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ நம் வாழ்க்கையிலே நம் மனமே நம்மை குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் தேவ பார்வையிலே தைரியமா போய் நிற்க முடியுமா? நிற்க முடியும். நிக்கலன்னா என் நியாயம் தேவ சமூகத்திலே வெளிப்பட்டாதான் நிற்க முடியும். வெளிப்படாமல் என்னால் இருக்க முடியாது. ஆண்டவரே, இத்தனை நான் கெஞ்சின வார்த்தையை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம். நான் பலமுறை படிச்சிருக்கேன். முறை அந்த வசனத்தை நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சண்டேஸ்ல அனுப்புவேன். நீங்க எப்படி பாருங்கள், பலரால் இழுக்கப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது. இதை அனுப்புனா ஒரு 7 மணி ஆகிட்ட பழக பல என்ன பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் இருப்பாங்க. எங்க மாஸ்டர் போன ஏதாவது உடம்பு சரியில்லை, எனக்கு கேட்பானதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரா, என்ன ஒரு பயம். ஏன்னா ஒரு 5-6 மணிக்குள்ள பழகுது. ஒரு 100கணக்கான மக்களுக்கு ரீச் ஆகும். ஒவ்வொரு நாளும் தேவன் யூஸ் பண்றாரு. நம்ம ஏமாத்துற எவ்வளவு படித்தவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் போகிறது, ஆறுதலை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. மற்ற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ஆறுதலை கொடுக்க பணம் பதவி எல்லாம் முழுமை கொடுக்காதுங்க, வசனம் ஆறுதல் கொடுக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் உன்னிடத்தில் வந்து உன்னோடு இந்த 4-5 மாதங்களுக்குள்ளாக தேவன் வந்ததற்கான அற்புதங்களை பார்க்க போகிறோம். தேவன் வந்ததற்கான மகிமை பார்க்க போகிறோம். பார்க்காமலாம் முடிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தை விரக்தியாக வெறுப்பால முடிக்க மாட்டேன். ஏன்னா என்னிடத்திலேயே வந்துட்டாரு, என்னிட்டயே என்னோட கூட இருக்கிற சொல்லிட விருப்பாடு. எப்படி விரக்தியா முடிப்பீங்க? வெற்றியா தான் முடிக்கணும். எப்படி முடிக்கிறீங்க? மகிழ்ச்சியா தான் முடிக்கணும். இன்னும் 4 மாசம் தான் பண்ண போதுங்க. 8வது மாசம் என்னதுங்க, 4 மாசம் இருக்கிறதுங்க. ஓடிடும். என்ன பண்ணுங்க? ஓடிடும். ஜெயமா தான் முடிக்கணும். ஏன்னா நான் சொல்லல, யார் சொன்னது? யாருக்கு சொன்னா? யாருக்கு சொன்னா? சொல்லுங்க, யாருக்கு சொன்னா? கைக்கு சொல்லுங்க, யாருக்கு சொன்னாரு? எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறா? என்னிடத்தில் வருவேன் சொல்லியிருக்கிறார். நீ வரி என்று யார் வருவார்? அவர் வருவார். பெருமையா சொல்லுங்க. அவர் சொன்னதை சொல்லுங்க. யார் சொல்ல சொல்லுங்க? நான் சொல்வதல்ல, அவர் சொன்னார். உன்னிடத்தில் வந்து 8வது மாதம் சொல்லிவிட்டா நெருங்கி வர, உன் நெருக்கத்தை புரிஞ்சு வர, உன்னை ஆசீர்வதிக்க வருகிறேன். என்னோடு இருக்கும்படியா தேவன் அழைத்திருக்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. முடிச்சிடலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. யோசுவா ஒரு கலக்கம் அடைகிறான். தேவன் பேசின போதிலும் கூட ஒரு கலக்கம் இருந்தபடினால்தான் மறுபடியுமாய் அந்த வார்த்தையை யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். என்ன செய்வார்? தேவன் நம்மை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். யோசுவாவுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து விட்டது. மோசையோடு இருந்தார், அவர் என்னோடு கூட இருப்பாரா என்ற ஒரு கேள்விக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல. ஆமா, அழுத்தமா சொல்லிட்டார். நீங்க குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் தெளிவாயிருக்கு. இந்த ஆண்டை முடிக்கின்ற இந்த 4 மாதங்கள் எப்படி இருங்க? தெளிவா இருங்க. தெளிவா இருப்பது மாத்திரமல்ல, தேவ சன்னிதானத்திலே நம்முடைய நியாயம் வெளிப்படணும். அதுதான் அதுக்கு வெளிப்படணும். நியாயமா நம்முடைய காரியங்களை முடிக்கும் போதுதான் மேன்மையை நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க அழைத்திருக்கிறார், ஒரு பூரணத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். சகோதரி சொன்னாங்கல்ல, 17 வருஷமானாங்க. அந்த பேர் ஊரி ஒண்ணுமே தெரியாம வந்து கர்த்தர் அற்புதம் செய்து. எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷங்கம்மா? 18 வருஷமா? பார்த்தீங்களா? தேவனுடைய கரம் ஒரு நாள் வெளிப்படும். அதனால் நம் வாழ்க்கையிலே இந்த 3வது வாரத்தில் கூட தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னிடத்தில் வந்து உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும். உங்களோடு இருப்பதினாலே இந்த நாட்கள், இந்த மாதங்கள் நம்முடைய நியாயம் வெளிப்படுவதாக, நம்முடைய மனசு நம்மை குற்றவாளி என்று சொல்லாதபடிக்கு தேவ சமூகத்தை உண்மையாய் தேடுவோம், உறுதியாய் தேடுவோம், தாகத்தோடு தேடுவோம், வாஞ்சியோடு தேடுவோம். தேடுங்கள், அப்போது கண்டடையும்படியாய் தேடுவோம். தேவன் அப்பேற்பட்ட கிருபை செய்ய நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
அன்பின் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கோ ஆண்டவரே பூமியின் கடையாளத்தில் எங்கோ இருந்த எங்களை தெரிந்து ஆண்டவரே இத்தனை வருஷங்களாய் காத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு மாதமும் அருமையாய் வார்த்தை மூலமாய் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டவரே இந்த 3வது வாரம் இந்த வேளையில் கூட நான் உன்னோடு வந்து உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஈசாக்குக்கு அன்றைக்கு சொன்னேன். இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துவோம். தேவன் நடத்துகிற ராஜா. என்னோடு தேவன் இருந்தால் போதும், என்னோடு தேவன் இருந்தால் போதும். அது என் வாழ்விலே மேன்மையை கொடுக்கும். யோசுவா கலங்கினான். மோசே இடத்தில் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி இறங்கி வந்து பேசினீர் ஐயா. அது போல இன்றைக்கு ஆவியர் இறங்கி வந்து என்னோட பேசுகிறீர். சொல்லுங்க, எப்போது பேசினீர் என்று சொல்லுங்க. என்னோடு இருக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னோடு இருப்பதினாலே இனிவரும் நாட்களிலே நியாயம் பார்வைக்கு முன்பாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய மனசாட்சி ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய கிரிகள் உங்களுடைய பார்வைக்கு சிறப்பா இருக்கட்டும் அப்பா. நடத்துங்க ஐயா. வந்த ஒரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சிறுபிள்ளையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இதோ இது மட்டும் நடத்தின தேவன் தாவை இருவரு நாட்களெல்லாம் நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.